அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஸ்டர் இங்கிலீஷ் அகாடமி. Today we are in day 8. We are going to see the past tense versus past perfect. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு செயலை குறிப்பிடுவதற்கு நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். நல்லா கவனிங்க. If the Tamil sentence ends with இட்டேன், இட்டான், இட்டாள், இட்டார்கள், இட்டது. நான் ஈட் அப்படிங்கறத எக்ஸாம்பிள் வச்சுட்டு அந்த வெர்ப் ஈட் அப்படிங்கிற வெர்ப எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்றேன். நல்லா கவனிங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டான், சாப்பிட்டாள், சாப்பிட்டார்கள், சாப்பிட்டது. இப்படின்ட்டு அந்த தமிழ்ல வாக்கியம் முடிந்ததுன்னா நாம அதை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இட்ஸ் a simple past tense. ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சாப்பிட்டேன், ஐ ஏட். அவன் சாப்பிட்டான், he ate. அவள் சாப்பிட்டாள், she ate. அவர்கள் சாப்பிட்டார்கள், they ate. அது சாப்பிட்டது, it ate. ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்து முடிந்திருந்தால் அதற்கு நாம் simple past யூஸ் பண்ணணும். ஓகே, so let's start with the past perfect tense. Next we will see the past perfect tense. If the Tamil sentence ends with இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தார்கள், இருந்தது அப்படின்ட்டு முடிஞ்சதுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும், அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இருந்தேன் அப்படின்னு மட்டும் அப்படியே வந்துடாது, அதுக்கு முன்னாடி ஒரு வெர்பு வரும். Here also I have taken the eat as an example. I had eaten. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். He had eaten. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எப்போ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ்வலா ரெண்டு ஆக்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதுவோம். செகண்ட் ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்லுவோம். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. He had eaten when I came. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் என்ன? had plus V3. ஓகே, he had eaten. அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், நான் வரும்போது. when I came. Here the first action is அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதனால அதுக்கு மட்டும்தான் நாம past perfect tense யூஸ் பண்ணணும். He had taken. நான் வந்தது செகண்ட் ஆக்ஷன், அத past tenseலயே போட்டுடணும். ஓகேவா? So he had eaten when I came. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவன் வரும்போது. ஓகே, I had eaten. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். So I had eaten before he came. Had eaten past perfect tense. He came past tense. Past perfect tenseல ரெண்டு ஆக்ஷனுமே past perfectா வராது, past tenseாவும் வராது. past perfect tenseல first action வந்து had plus V3, second action வந்து past form of verb வரும். ஓகே, ஈஸி ட்ரிக். இருந்த அப்படின்னு அந்த சென்டென்ஸ்ல வந்தா past perfect, இருந்த இல்லனா அது past tense தான். ஒரு ஆக்ஷன் மட்டும் வந்தா பாஸ்ட் டென்ஸ், இரண்டு ஆக்ஷன் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நோ கன்ஃபியூஷன், ரைட்? So here I will be telling you more examples, so hope you will understand better. I walked in the park yesterday. நான் நேற்று பூங்காவில் நடந்தேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். only one action. நேற்றுக்கு நான் பூங்கால நடந்தேன், past tense. I had walked in the park before it started raining. நான் பூங்கால நடந்துட்டு இருந்தேன், அது ஒரு செயல். மழை ஆரம்பித்து விட்டது, இரண்டாவது செயல். So first action is had walked, second action is started raining. So first is past perfect, second is past tense. Okay, second example. They ate lunch at the small cafe. அவர்கள் ஒரு சிறிய உணவகத்தில் உணவு சாப்பிட்டார்கள். முடிஞ்சிடுச்சு. ஓகே, past tense, simple past. They had eaten lunch by the time I arrived. அவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் வரதுக்கு முன்னாடியே. ஓகேவா? Third, she bought a new dress for the wedding. அவள் திருமணத்திற்கு ஒரு ஆடை வாங்கினாள். She had bought a dress before the shop closed. So two actions. அவள் ஆடை வாங்கினாள், கடை மூடப்பட்டது. ஆடை வாங்கினது ஃபர்ஸ்ட், கடை மூடப்பட்டது நெக்ஸ்ட் ஆக்ஷன். So had bought past perfect,
Shop closed, past tense. He finished his book last night. அவன் நேற்று இரவு அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டான். He had finished the book before he went to bed. Two actions. Had finished the book. Second action, went to bed. ஓகேங்களா? So first action past perfect. Second action past tense. We watched a great movie on Friday. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த படம் பார்த்தோம். ஓகே? We had watched the movie before you called us. நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடியே நான் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். We had watched the movie. Okay? Before you called us. The cat jumped over the fence. Cat குதித்தது. வேலியில் அந்த சைடு குதிச்சிடுச்சு. The cat had jumped the fence before the dog saw it. என்ன பண்ணிருந்தது? நாய் பார்க்கறதுக்கு முன்னாடியே கேட் வந்து பூனை வந்து வேலியில குதித்திருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ the cat had jumped the fence before the dog saw it. I saw my best friend. நான் என்னோட நண்பனை பார்த்தேன், நெருங்கிய நண்பனை பார்த்தேன். ஓகே? I had known him before we joined college. எனக்கு அவனை முன்னமே தெரியும். காலேஜ் சேரத்துக்கு முன்னாடியே அவனை எனக்கு தெரிந்து இருந்தது. ஓகே? So I had known him before we joined college. They went to Japan for a vacation last year. அவர்கள் ஜப்பானிற்கு சுற்றுலா பயணம் சென்றனர். ஓகே? They had called their friends before they went there. அவர்கள் நண்பர்களை அழைத்திருந்தனர் அவர்கள் வருவதற்கு முன்னாடி, அவர்கள் போவதற்கு முன்னாடி. ஓகே? அவங்க போறதுக்கு முன்னாடி என்ன செயல் பண்ணிருந்தாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாங்க. First action had called, second action went there. Okay? Past perfect had called, past tense went there. I didn't see you at the party. நான் பார்ட்டில உன்னை பார்க்கவே இல்லை. I had not seen you before you waved at me. நீ கையை அசைச்சு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்திருக்கவில்லை. Okay? She did not like spicy food. அவளுக்கு காரமான உணவு பிடிக்காது. Okay? So it's a past tense. She had not liked spicy food before she tried this dish. அவளுக்கு காரமான உணவு பிடித்திருக்கவில்லை இந்த டிஷ்ஷை ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே. Did you go to the doctor yesterday? நீ நேற்றுக்கு டாக்டர் வீட்டுக்கு போனியா? இது வந்து past tense interrogative sentence, question based sentence. அது எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க? Did you go to the doctor yesterday? நேற்று நீ டாக்டரிடம் போனாயா? அதே past perfectல கொஸ்டின் கேட்கணும்னா did வருமா? வராது. had தான் வரும் ஃபர்ஸ்ட்ல. ஓகே? Had you gone to the doctor before I called you? நீ டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தாயா? எப்ப போயிருந்தியா கேக்குறாங்க. நான் கால் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டியா அப்படின்னு கேட்க. போய் இருந்தாயா? Had you gone to the doctor before I called you? Thank you. இந்த past tense and past perfect tense உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சந்தேகம் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அது கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். என்னோட சேனல்ல வந்து நான் ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் அ டெலிகாம் ஸ்கேம் பை ராகவ் சத்தா, அவர் அந்த பார்லிமெண்ட்ல பேசுறத பத்தி வீடியோஸ், மோனலிசாவோட மோனலாக், பர்த்டே கேக் எப்படி ஆர்டர் பண்றது, அதுக்கப்புறம் கிராமர், அதனோட சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்க. தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் என்ன? ஓகே, அதை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டேக், ஓகே, டேக், வெயிட், கீப், இத பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி மாத்துவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.